பிராண்டி செய்திகள். வெற்றி நமதே. கண்டுஞ்சாது அயராது பணியாற்றுங்கள். அதிமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி இட்ட பவர்ஃபுல் உத்தரவு. திமுகவை நம்பாதீங்க, தில்லுமுள்ளு நடக்கும். அலர்ட். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு ஏப்ரல் 25, 2026. தேர்தல் திருவிழா முடிஞ்சு எல்லாரும் ரிலாக்ஸா இருக்கிறப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அனல் பறக்கிற அறிக்கையை ரிலீஸ் பண்ணிருக்காரு பாஸ். ஜனநாயக கடமை முடிஞ்சிருச்சு, ஆனா நம்ம கடமை மே 4 வரைக்கும் முடியலன்னு தொண்டர்களை தட்டி எழுப்பியிருக்காரு. இதோ அந்த 7 அதிரடி அப்டேட்கள். வாக்காளர்களுக்கு நன்றி. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாம தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 85% வாக்குப்பதிவை உறுதி செஞ்ச மக்களுக்கு எடப்பாடியார் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லியிருக்காரு பாஸ். கூட்டணிக்கு சல்யூட். அதிமுகவோட கைகோர்த்து பணியாற்றிய பாஜக, பாமக, தேமுதிகன்னு ஒட்டுமொத்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் பிரதமர் மோடிக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. திமுக மீது அட்டாக். திமுகவினர் தில்லுமுள்ளி செய்யறதுல கை தேர்ந்தவங்க, அவங்க புறவாசல் வழியா ஜெயிக்க பாப்பாங்கன்னு செம காட்டமா சாடியிருக்காரு எடப்பாடியார். மே 4 விழிப்பு. வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு முகவர்கள் 1 மணி நேரம் முன்னாடியே அங்க இருக்கணும். 17C ஃபார்ம் படி ஓட்டுகள் சரியா இருக்கான்னு பாத்துட்டு தான் மிஷினையே திறக்க விடணும்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காரு. வெளியே வரக்கூடாது. கவுண்டிங் ஆரம்பிச்சு ரிசல்ட் வர்ற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் முகவர்கள் வெளியே வரக்கூடாது. தபால் வாக்குகளை கவனிக்கிறதுல ரொம்ப உஷாரா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு பாஸ். ஒவ்வொரு சுற்றும் முக்கியம். ஒவ்வொரு ரவுண்ட் முடியும் போதும் நாம குறிச்ச நம்பரும் அவங்க சொல்ற நம்பரும் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு சந்தேகம் இருந்தா அடுத்த ரவுண்ட நடத்த விடாதீங்கன்னு கராரா சொல்லியிருக்காரு. அம்மாவுக்கு சமர்ப்பணம். வெற்றி கனியை பறிச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா காலடியில சமர்ப்பிக்கணும். இதுதான் நம்ம நன்றி கடன்னு உருக்கமா முடிச்சிருக்காரு இபிஎஸ். டேஷ். இபிஎஸ்ஸின் கவுண்டிங் செக்லிஸ்ட் முகவர்களுக்கு. நேரம். 1 மணி நேரம் முன்னாடியே மையத்துக்கு செல்ல வேண்டும். சரிபார்த்தல். வாக்குப்பதிவு இயந்திரத்தின் சீல் மற்றும் தேதி நேரம் சரிபார்த்தல். எழுத்துப்பூர்வ புகார். முறைகேடு நடந்தால் உடனடியாக வேட்பாளரின் தலைமை முகவர் மூலம் புகார் அளித்து ஒப்புகை பெற வேண்டும். பொறுமை. தேர்தல் முடிவு அறிவிக்கும் வரை மையத்தை விட்டு அகலக்கூடாது. எடப்பாடியாரோட எந்த அதிரடி அறிக்கைய பாக்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். முடிவு வர்ற வரைக்கும் முயற்சி பண்ணு, ஆனா அந்த முடிவே நம்ம வெற்றியா இருக்கணும். எடப்பாடியார் சொன்ன இந்த விழிப்புணர்வு அதிமுகவுக்கு வெற்றியை தருமானு மே 4 தெரிஞ்சிடும் பாஸ். திமுக தில்லுமுள்ளு செய்யும்னு எடப்பாடியார் சொல்றது அவரோட பயமா இல்ல முன்னெச்சரிக்கையா? உங்க கணிப்பு என்ன? கமெண்ட் பண்ணுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலின் அனைத்து மைக்ரோ அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.